VI எடிட்டரை பற்றி பார்க்கலாம். VI எடிட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு ஃபைலை மாடிஃபையோ அல்லது எடிட்டோ பண்ணலாம் VI எடிட்டர் கமாண்ட் மூலமாக அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லொக்கேஷனில் வந்து பாஸ்வேர்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் எப்படி நம்ம VI எடிட்டர் மூலமாக மாடிஃபை பண்ணுறோம் அல்லது எடிட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். VI ஃபைல் நேம் பாஸ்வேர்டு அடிச்சிட்டேன். இப்போ பாஸ்வேர்டு அடிச்சோடனே ஃபைல் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் பண்ணலாம்னா இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ VI எடிட்டரில் மொத்தம் 3 மோடு இருக்குது. ஒன்று கமாண்ட் மோட், ஒன்று இன்சர்ட் மோட், ஒன்று எக்ஸிக்யூஷன் மோட் இருக்குது. கமாண்ட் மோட்னா ஒன்றும் இல்லை, டிஃபால்ட்டாக வரக்கூடிய மோடு வந்து கமாண்ட் மோட் தான். கமாண்ட் மோடில் நமக்கு தேவையான ஆப்ரேஷன் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணிக்கலாம். அதாவது காப்பி பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், பர்டிகுலர் ஸ்ட்ரிங் கேரக்டர் மட்டும் டெலிட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சர்ச் பண்ணலாம் தான் சர்ச் பண்ணிக்கலாம், அல்லது குளோபலாக ஒரு ஸ்ட்ரிங்கை மாடிஃபை ரீப்ளேஸ் பண்ணலாம் தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியில் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கமாண்ட் மோடில் பண்ணலாம். இப்போது கமாண்ட் மோட் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடில் நமக்கு தேவையான இதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ரூட் இருக்குது, ரூட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அட்மின் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது வேணாம் அப்படின்னு நினச்சினா அட்மின் 1 வேண்டாம்னு சொன்னால் ரூட்டு திரும்பி கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்சஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டுனா எஸ்கேப் அமுக்குனீங்கன்னா திரும்பி கமாண்ட் மோடுக்கு வந்துடும். கமாண்ட் மோடில் திரும்பி :WQ அமுக்குனீங்கன்னா இது வந்து சேவ் ஆகி குயிட் ஆயிரும். ஸோ இப்படி எஸ்கேப் சேவ் ஆகி கேட்டுட்டு திரும்பி அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணலாம் VI கொடுத்து பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க, இப்போ அட்மின் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, இப்போது நீங்கள் இந்த சேஞ்சஸ் வேண்டாம்னு வச்சுக்கோங்கன்னா அல்லது இது இப்போ நிறைய சேஞ்சஸ் இந்த ஃபைலில் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா டேரெக்டாக எஸ்கேப் அமுக்குங்க, :Q இந்த எக்ஸ்பிளேஷன் சிம்பிள் ஃபோர்ஸ் கொடுத்து இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா அது வித்தவுட் சேவிங், அது வந்து சேவ் ஆகிருக்காது. நீங்கள் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணீங்களோ அதெல்லாம் சேவ் ஆகிருக்காது. ஸோ இதுதான் இது எக்ஸிக்யூஷன் மோட். ஸோ டிஃபால்ட்டாக கமாண்ட் மோடில் இருக்கும். இன்சர்ட் மோடில் போய் நமக்கு தேவையானதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை எஸ்கேப் பண்ணிட்டு சேவ் பண்ணலாம் தான் சேவ் பண்ணிக்கலாம். வித்தவுட் சேவ்னாலும் :Q கொடுத்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வெளியே வந்துக்கலாம். இப்போது ஒரு பேஜ் டவுன் போகிறதா இருந்தால் பேஜ் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் கீபோர்டில். ஒரு பேஜ் கீழே டவுன் ஆயிரும். அதேமாதிரி ஒரு பேஜ் அப்பில் போகணும்னு வச்சிங்கன்னா பேஜ் அப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் அப்பில் போயிடும். இது வந்து பேஜ் அப் பேஜ் டவுன் மூலமாக நம்ம பேஜ் டவுன் போய்க்கலாம், பேஜ் அப்பும் போய்க்கலாம். இது கீபோர்டில் அல்டர்னேட் கீயும் இருக்குது. Ctrl+F அமுக்குனாலும் ஒரு பேஜ் வந்து கீழே டவுன் ஆகும், Ctrl+B ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு பேஜ் அப்பில் போகும். அதுமாதிரி கீபோர்டில் லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோ 4 கீ இருக்குது. இது மூலமாக நம்ம கர்சரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அப் ஆரோ அமுக்குனீங்கன்னா மேலே போகும், டவுன் ஆரோ அமுக்குனீங்கன்னா கீழே வரும், லெஃப்ட் ஆரோ அமுக்குனீங்கன்னா லெஃப்ட் சைடில் போகும், ரைட் ஆரோ அமுக்குனீங்கன்னா ரைட் சைடில் வரும். இதுக்கு அல்டர்னேட்டாக இன்னொரு கீயும் இருக்குது. இப்போ K அமுக்குனீங்கன்னா மேலே போகும், அதுமாதிரி J அமுக்குனீங்கன்னா கர்சர் கீழே வரும், H அமுக்குனீங்கன்னா கர்சர் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும், லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும், L அமுக்குனீங்கன்னா ரைட் சைடில் மூவ் ஆகும். இப்போது இந்த ஃபைலை நம்ம வந்து VI எடிட்டர் மூலமாக ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ஃபைலை வந்து ஒரு பர்டிகுலர் லைனில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு இதில் எந்த லைன் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதில் ஃபைலில் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு :set நம்பர் அப்படின்னு நம்ம கமாண்ட் மோடில் வந்து என்ட்ரு அடித்தோம்னா அந்த ஃபைலுக்கு லைன் வந்து வந்துடும். இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா √x, அப்புறம் செகண்ட் லைன் பின்னு. ஸோ இந்த இது மூலமாக நமக்கு எத்தனை லைன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுமாதிரி என்ட்ரு கீ அடித்தாலும் கீழே எப்படி மூவ் ஆகிக்கலாம். என்ட்ரு அடித்து நீங்கள் கீழே வந்துக்கலாம், அல்லது டவுன் ஆர் அமுக்கி வந்துக்கலாம். ஸோ டோட்டலாக 43 லைன் இருக்குது இந்த லைனில், இந்த ஃபைலில். இப்போ GGயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலுடைய ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதேமாதிரி G அமுக்கினீங்கன்னா அந்த ஃபைலுடைய லாஸ்ட் லைனுக்கு வந்துக்கலாம். ஸோ இது ஷார்ட்கட் கீ. GG ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபைலுடைய ஃபர்ஸ்ட் லைனுக்கு போய்க்கலாம். Shift G அமுக்கினீங்கன்னா லாஸ்ட் லைனுக்கு வந்துக்கலாம். இப்போது ஒரு இதை எப்படி டெலிட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ /root எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதுக்கு மேலே வேறு எதுவும் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா x அமுக்குனீங்கன்னா அது டெலிட் ஆகும். அதாவது இப்போ ரைட் சைடில் உள்ள கேரக்டர்லாம் டெலிட் ஆகும். அதே X அமுக்குனீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள கேரக்டர்லாம் டெலிட் ஆகும். இப்போ நீங்கள் பண்ண சேஞ்சஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரீஸ்டோர் ஆகும், அல்லது அண்டு கொடுத்துரும். ஸோ இப்போ ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணலாம் தான் X, அது வந்து ரைட் சைடில் உள்ளது டெலிட் பண்ணும். பேக் சைடில் உள்ளதை டெலிட் பண்ணலாம் தான் X பண்ணிங்கன்னா பேக் சைடில் உள்ள டெலிட் ஆயிரும். இல்லை நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ணது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கொடுத்தா அண்டு ஆயிரும். அதுமாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுங்க.
இப்போ ரூட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா என்ட்ரு அடிச்சிங்கன்னா ரூட் வரும். இப்போ அடுத்து என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ரூட் எங்கே இருக்குங்கிறதுக்கு போயிடும். ஸோ இது ஒரு ஆப்ஷனு. இப்போது ரிவர்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பேக்வேர்டில் சர்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டு ரூட்டை அடிக்க இது ரிவர்ஸில் செக் பண்ணுவோம். அதுமாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ரூட் அடிச்சாச்சு. இப்போ ரூட் இருந்து போயிட்டு திரும்பி அடுத்தடுத்து வேறு எங்கே ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ரூட்டோட இடத்துக்கு போகும். திரும்பி என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்வேர்டில் போய் செக் பண்ணுவோம். இப்படி செக் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபார்வேர்ட்லேயே ரூட்டை என்ட்ரு அடிங்க. ஸோ என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டில் போகும், ஷிஃப்ட் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் போய்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டு ரூட் செக் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ரூட்லேயே நீங்கள் வந்து என்ன ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபார்வேர்டில் சர்ச் பண்ண வச்சுட்டீங்க. கேபிட்டல் என்ன ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸில் சர்ச் பண்ணும். இப்போது ஒரு இந்த சிஸ்டமில் வந்து குளோபலாக சில இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இப்போது ரூட்டு பதிலாக அட்மின் அப்படி மாற்றணும்னு வச்சிங்கன்னா %s/root/admin இப்போது ஸ்லாஷ் போட்டு ஜியை கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா குளோபலாக ரீப்ளேஸ் ஆகிட்டு. இப்போ நம்ம ஒரு ரீப்ளேஸ் ஆனதை சேவ் பண்ணால் எஸ்கேப் அமுக்கி அமுக்கி WQ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஷிஃப்ட்டு Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம போய் என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் வந்து அட்மினாக ரீப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ இது போக காப்பி டெலீட் பேஸ்ட் கமாண்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். நம்பர் செட் பண்ணுறேன், செட் நம்பர். ஸோ இப்போ கர்சர் இருக்கக்கூடிய லைன் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா டிடியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் டெலிட் ஆயிரும். ஸோ இப்போது கர்சர் இருக்குலேருந்து கீழே ஒரு 4 லைன் வேண்டாம் அல்ல 5 லைன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிடியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5 லைன் டெலிட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் காப்பிக்கும். இப்போது ஒரு 5 லைன் நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் டைம் ஒய்யை கிளிக் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் காப்பி ஆயிரும். பேஸ்ட்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்மால் பி அமுக்குனீங்கன்னா அந்த கர்சருக்குரிய லைனுக்கு கீழே பேஸ்ட் ஆகும். கேபிட்டல் பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சருக்குரிய லைனுக்கு மேலே பேஸ்ட் ஆகும். இப்போ நான் ஸ்மால் பி அமுக்குறேன், ஷட்டவுனுக்கு கீழே திரும்பி ஷட்டவுன் ஹால்ட் மெயில் ஆப்ரேஷன் கேம்ஸ்லாம் வரும் பாருங்க. ஸோ வந்துட்டா அதே மாதிரி அண்டு கொடுக்குறேன், கேபிட்டல் பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷட்டவுனுக்கு மேலே அந்த கர்சருக்குரிய லைனுக்கு மேலே அது பேஸ்ட் ஆகும். அதே மாதிரி இதில் ஒரே ஒரு வேர்டை மட்டும் காப்பி பண்ணலாம் தான் காப்பி பண்ணிக்கலாம், அல்லது ஒரு 7 வேர்டை காப்பி பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பேசிக்ஸ். நம்ம வந்து இதெல்லாம் ரியல் டைமில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. நம்பரை வச்சு பார்க்குறது, குளோபலாக ரீப்ளேஸ் பண்ணுறது, இல்லை ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணுறது. ஸோ இந்த பேசிக்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கோம். மேன் பேஜில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கலாம்.